இரண்டாம் பாகமான இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது சிறுமலை கண்காணிப்பு கோபுரம். இந்த கோபுரம் எங்க இருக்குன்னா 17வது கொண்ட யூசி வளைவில் தான் அமைஞ்சிருக்கு. இது பொதுமக்களோட பார்வைக்காக வச்சிருக்கு. அடுத்து நம்ம அகசியர்புரம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பல அரிய வகை தாவரங்கள் மூலிகைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. சிறுமலை ஏரோட ஏரி இருக்கு. சிறுமலையில நீங்க பாத்தீங்கன்னா லேக் இருக்கு. அந்த லேக்கை சுற்றிலும் நிறைய பூச்செடிகள் மரங்கள் இருக்கு. ஓங்கி வளர்ந்த மரங்கள் மற்றும் விளையாட்டு சாதனங்களாக சொல்லப்படக்கூடிய என்டர்டைன்மெண்ட் பார்க் இங்க இருக்கு. அதோட இல்லாம சிவசக்தி சொரூபமான லிங்க ரூபத்தில் இருக்கக்கூடிய அம்பாலோட தரிசனத்தை நம்ம இங்க பார்க்கலாம். இங்க ஜீவ சமாதி இருக்கு. இப்போ நம்ம பார்க்கிற கால பைரவர் வந்து சித்தர் வடிவத்துல இங்க ரொம்ப ஆண்டுகளாக வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. அம்பாலோட தரிசனத்தையும் நாம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்புறத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிமலை ஆண்டவர் முருகன் கோயில் மலை நம்ம ட்ரெக்கிங் பண்ணலாம். அதுவும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மலையானது மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்கது. சேர சோழ பாண்டிய மன்னர் காலகத்திலிருந்து இந்த கோவிலுக்கு நிறைய அர்ப்பணிப்புகள் செய்யப்பட்டிருக்கு. அதனால இந்த மலையில இருக்கக்கூடிய விசேஷம் என்னன்னா, நாம நம்ம கையால பர்வதமலையில எப்படி நம் சிவபெருமான வணங்குறோமோ அதே மாதிரி முருகபெருமானுக்கு நம் திருக்கரங்களால நம்ம அபிஷேகங்கள் அர்ச்சனை ஆராத்தி அதை பார்த்துட்டு கீழே இறங்கினோம்னா நம்ம நைட் டைம். இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. நன்றி. நானும் எனது நண்பரும் சிறுமலைக்கு பயணம் போகணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இன்னைக்கு தான் சக்ஸஸாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். அதனால நாங்கள் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாகவே இந்த ட்ரிப்பு என்ஜாய் பண்ணோம். என்னோட நண்பர் அதிகமாக மேகமலை போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட அனுபவத்தை இந்த வீடியோவில் வரும்போது என்னுடன் பேசிட்டு வந்தாங்க. அவங்க போயிட்டு வந்த அனுபவம் வந்து கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அப்பவே நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக அடுத்த பைக் பயணம் நம்ம மேகமலை போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால மேகமலை போயிட்டு வந்த அனுபவத்தை பேசிட்டு இருப்பாரு. கொஞ்சம் கேட்கலாம். இந்த கொண்டை ஊசி வளைவு போர்டு நேம் போட்டுருக்கலாம். அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. இல்ல நான் வர்றப்ப அழகா அப்படி எடுத்துக்கிறோம்ன்றீங்களா? தெரிய மாட்டேங்குது அந்த எத்தனை கொண்டை ஊசின்னு. அதெல்லாம் வர்றப்ப சில ஒரு விஷயம் நான் நோட் பண்ணுவேன். சரி, சூப்பரா இருக்கு. அதாவது டிராஃபிக் இல்லாம இருக்கு. ஊட்டி 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 போ கூலிங் அதிகமாகுது. ஆமாங்கய்யா, மேமலை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. போறோம், கண்டிப்பா போறோம். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதுவும் செக் போஸ்ட் இருக்கும். 4 மணி 5 மணிக்கு மேல அலோடு இல்லை, 6 மணிக்கு மேல. ஆமா, அங்க போய் அந்த பீப்புளை பார்க்கலாம். இல்ல அது ஃபுல்லாமே டூரிஸ்ட் ஏரியானா போயிட்டு அங்க தங்க முடியாது. சரிங்க. அங்க அந்த மக்கள் வந்து இந்த மலை பழங்குடியினர் இருக்காங்கல்ல, அவங்க ஃபுல்லா இருப்பாங்க. தேயிலை பிடிங்கிக்கிட்டு அவங்கள பார்க்கவே ஒரு என்னன்னா இது ஒரு லைஃப். இங்கே ஒரு லைஃப் தமிழ்நாட்டில் அது பக்கத்தில் இப்படி இருக்காங்கன்றது ஒரு ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. நண்பர் மேகமலை போயிட்டு வந்ததை பத்தி சொல்லும் போதே பரவச நிலைக்கு போறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச போயின ஒரு இடம். கண்டிப்பா அடுத்த முறை எங்களோட பயணம் அங்கதான் இருக்கும். பேசிட்டே ஒரு வழியா நாங்க வாட்சிங் டவர் வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நிறைய போட்டோஸ் எடுத்தோம். எங்களை மாதிரி நிறைய பைக்கர்ஸ் வந்திருந்தாங்க. அதே மாதிரி நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய வந்திருந்தாங்க. இந்த வாட்சிங் டவருக்கு பக்கத்திலேயே 2-3 அம்மாக்கள் வந்து பழங்கள் வித்துட்டு இருந்தாங்க. அந்த பழங்களை வாங்கி சாப்பிடணும்னு ஆர்வம் வந்து அந்த பழங்களை வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப சுவையும் மனமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில அரிய வகை பழங்கள் இந்த மாதிரி மலைப்பிரதேசங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றது நிஜம்தான் போல இருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பழ வகைகளை நம்ம சாதாரணமா நம்மளோட மார்க்கெட்ல பாக்குறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் தான். அதே நேரத்துல அந்த அம்மங்கள் கூட உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கும்போது இந்த சிறுமலையை பத்தி, இந்த சிறுமலை ஊரோட சிறப்பம்சங்கள் பத்தியும் பேசும்போது அவங்களோட வாலிப வயசுல நடந்த சுவாரஸ்யமான கதைகளை நிறைய சொன்னாங்க. அதே நேரத்துல அமானுஷ்ய கதைகளும் நிறைய சொன்னாங்க. இங்க வந்து அமானுஷ்ய கதைகளை பத்தி
கேட்கும்போது கொஞ்சம் சிலிர்த்து போய்விட்டது. அதே நேரத்தில் இந்த வாட்சிங் டவர் ஏன் கட்டினாங்க அப்படின்னா ஆன்டி போச்சிங் ஸ்குவாட், அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு வனத்துறையினால கட்டப்பட்ட நிறைய வாட்சிங் டவர்ஸ் இதுல இருக்கு. ஏன்னா வேட்டை தடுப்பு காவல் அவங்களோட வேலையே என்னன்னா இரவு நேரங்கள்ல வந்து நிறைய இங்க இருக்கக்கூடிய அரிய வகை மிருகங்களை வந்து நிறைய பேர் அதோட தோள்களுக்கு ஆசைப்பட்டும் சில மருந்துகளுக்கு ஆசைப்பட்டும் வந்து வேட்டையாடி கொள்றாங்கன்றதுனால அதெல்லாம் தடுக்கும் விதமா இந்த வாட்சிங் டவர் கட்டப்பட்டதா சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு பக்கத்திலேயே சின்ன பைப் இருந்தது. அது வந்து இங்க மழை நீர்ல இருந்து வரக்கூடிய, அதாவது இந்த மலையில இருக்கக்கூடிய நீர், அந்த மழை நீர் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கள் சொன்ன கதைகள்ல ஒரு சில கதைகள்ல வந்து நிறைய, அதாவது அமானுஷமான விஷயங்கள். இரவு நேரங்கள்ல வந்து யாரும் வெளியில வரமாட்டாங்களா. அதாவது என்ன காரணம் அப்படின்னா மனிதர்கள் போன்றே சில குரல் கொடுக்கிற மாதிரி ஒரு சம்பவங்கள் சப்தங்கள்லாம் இந்த வீட்டுக்கு பின்னாடி சைட்ல எல்லாம் வரும்னு சொன்னாங்க. அது வந்து என்ன அப்படின்றது தெரியல. அது அவங்களே வந்து எங்ககிட்ட ரொம்பவும் சொன்னாங்க. பட் ஆனால் அது அவங்க சொன்னதுல இருந்து ஒருவேளை விலங்கா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. இன்னொன்னு சக்திகளோட நடமாட்டமா இருக்கும்னு கூட சொன்னாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து நிறைய அடர்ந்த வனமா இருந்திருக்கு. அதனால வந்து நிறைய விஷயங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்களே சொன்னாங்க. அதனால அவங்களோட சிறு வயதுல வந்து பெரியவர்கள் வந்து 6 மணிக்கு மேல வெளியில விட மாட்டாங்களாம். ஏன்னா இங்க ரெட் டாக், அதாவது பெண்ணாய் கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப ஆரம்ப காலங்கள்ல கரடி உலாவனதாகவும் சொல்லியிருக்காங்க. இது அது ஊழையிடுற மாதிரியும் சத்தம் கேட்குமா, மனிதனு மாதிரி இல்லாத மாதிரி, மனிதர்கள் மாதிரி மிருகங்கள் மாதிரியான ஒளி எழுப்புறதுனால அவங்களுக்கு அது என்னன்னு இந்த மாதிரி நிறைய கதைகள் சொன்னாங்க. இல்ல எனக்கு இப்ப மே மாசத்துல இதே எஃபெக்ட் இருக்கு. மழை சீசன் முடிஞ்சு இப்ப பனி சீசன்றனால இப்ப நிறைய இந்த செடியெல்லாம் கிரீன்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு பாருங்க. லைட் கிரீன் இருக்கு, டார்க் கிரீனு ரோடு இல்ல பாருங்க. இது லைட் கிரீனு, டார்க் கிரீனு இதான் நம்ம வந்து ரோடு. அதான் திண்டுக்கல் சிட்டி. சூப்பரா இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. அப்படியே இறங்கும். சிறுமலையோட என்ட்ரன்ஸ்ல நுழையும் போது நம்மளோட கண்ணில் படுறது இந்த மாதிரி வரவேற்பு அழகுகள் மட்டும் உயர வளர்ந்த மரங்களும் நவீன முறையில் கட்டப்பட்ட ஹோட்டல்களும் ரெஸ்டாரண்டும் நம்ம கண்ணுக்கு நிறையவே தென்பட்டுச்சு. அப்புறம் இந்த மலையில நம்ம டிராவல் பண்ணும்போது எங்க மனசுல ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம் என்னன்னா, இந்த ஆண்டுகள், அதாவது இந்த யுகத்துல இயற்கை நமக்கு இந்த மாதிரி ஒரு வரப்பிரசாதமான இந்த மலைகளையும் மலையை சார்ந்த இடங்களையும் நமக்கு இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு தந்திருக்கிற மாதிரி நமக்கு அப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி காடுகளும் மலைகளையும் அவங்களுக்கு நம்ம கூட பிரசன்ட் பண்ணியே ஆகணும். அதனாலதான் என்னவோ எல்லா இடத்துலயுமே தமிழ்நாடு வனத்துறையினால் பொதுமக்களுக்கு ஒரு அன்புடன் சில அறிவுரையும் வழிகாட்டக்கூடிய அழகைகளும் நிறைய இருந்தது. நம்மளால முடிஞ்ச இந்த இயற்கை அன்னைக்கு செய்ய வேண்டிய பெரிய கடமை என்னன்னா, பிளாஸ்டிக் இந்த மாதிரி மலைப்பிரதேசங்களுக்கு கொண்டு போகவே கூடாது. நம்ம கண்ணு முன்னாடி யாராவது பிளாஸ்டிக் பயன்படுத்தினா கூட அவங்கள்ட்ட அன்பான விண்ணப்பத்துல இந்த மாதிரி பயன்படுத்தாதீங்கன்னு எடுத்து சொல்லலாம். அதனால அவங்க நம்ம நினைக்க போறது கிடையாது. அதே மாதிரி நீங்க நமக்கு பக்கத்துல இருக்க மாநிலங்கள் எப்படி அவங்களோட காடுகளை பேணி காக்குறாங்களோ அதே மாதிரி நாமளும் நம்மளோட உள் உணர்வோட செயல்படணும். காடுகள் தான் உண்மையிலே ஒரு நாட்டுக்கு மழையை கொண்டு வரக்கூடிய ஒரு காடுகள் தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் மழையை அள்ளித்தரக்கூடிய அமுத சுரபி. அதனால காடுகள் நலமாக இருந்தால் நாடு வளமா இருக்கும். இதுதான் வந்து ஒரு தாரக மந்திரம். அதோட இல்லாம இங்க இருக்கக்கூடிய மூலிகைகள் அனைத்திலுமே தெய்வ சக்தி இருக்கும். அதனாலதான் என்னவோ இந்த மாதிரி மலைப்பாங்கான இடங்கள்ல அந்த காலத்துல வாழ்ந்த முனிவர்கள், ரிஷிகள், தேவர்கள் எல்லாருமே, சித்தர் புருஷர்கள் எல்லாருமே இந்த மாதிரி உயரமான மலைகளை தேர்ந்தெடுத்து வந்து தவம் செய்து தன்னோட தவத்துக்கு எந்த ஒரு இடையூறு வராத அளவுக்கு துணைக்கு சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் விநாயகர் பெருமானையும் அவங்க பிரதிஷ்டை பண்ணி
வணங்கியிருக்காங்க. இந்த சிறுமலையில வந்து நிறைய விஷயங்கள் கவனிச்சோம். அதுல ஒண்ணு இந்த மிளகு, வால் மிளகு. இந்த வால் மிளகானது என்ன, எப்படி இவங்க பயிரிட்டு இருக்காங்கன்னா, பெரிய பெரிய மரங்களோட ஊடு பயிரா இந்த வால் மிளகு வெற்றிலை கொடியை போட்டு அந்த வளர்ந்த மரங்கள் மேல இந்த கொடியை ஏத்தி விட்டுருக்காங்க. அது நல்லா கிட்டத்தட்ட ஒரு 2 போஸ்ட் மரம் ஹைட்டுக்கு வந்து வளர்ந்துருக்கு. அதனால அதை சாகுபடி பண்ணும்போது அதை மேல ஏறி அதை சாகுபடி அதை பயிரை பறிச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்க இருந்து திண்டுக்கல் மாவட்டத்தோட கம்ப்ளீட் மேப் அதுல இருந்தது. ஸோ அந்த மேப் எல்லாம் நாங்க பார்த்துட்டு அந்த திண்டுக்கல் மாவட்டத்தோட வரைபடம் அங்க இருந்தது. அந்த வரைபடத்துல என்னென்ன பார்க்க வேண்டிய இடங்கள், சுற்றுலா தலங்கள் இருக்கு, காடுகள் இருக்கு, கோவில்கள் இருக்கு, நீர்வீழ்ச்சிகள் இருக்குன்ற போர்டு இது. தமிழ்நாடு வனத்துறை மற்றும் தமிழ்நாடு டூரிசம் சுற்றுலாத்துறையினால வைக்கப்பட்டது வருது. அப்புறம் இந்த குளத்துல வந்து அள்ளி மலர்ந்தது. அள்ளி செடி, அள்ளி பூ எல்லாம் பார்த்து ரொம்ப நாளா அள்ளி எல்லாம் நம்ம வந்து பார்க்கறது ரொம்ப அரிதா இருக்கு நகர்ப்புறங்கள்ல. அப்புறம் இந்த மலைப்பிரதங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அங்கிருந்து அப்படியே அடுத்து எங்களோட பயணமான திண்டுக்கல்லில் இருந்து 25 கிலோமீட்டரும் மதுரையிலிருந்து 90 கிலோமீட்டரும் உள்ள இந்த மலை மொத்தம் 60,000 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டது. 18 கொண்ட ஊசி வளைவுகளை தாண்டி நம்ம இந்த சிறுமலை ஊர் உள்ளர வரும் பொழுது நமக்கு கண்ணுக்கு ரொம்ப ரம்மியமான, கவர்ச்சியான, ரொம்ப பசுமையான காடுகளும் தாவரங்களும் நமக்கு காட்சி கொடுத்து நம்மளை வரவேற்குது. இந்த சிறுமலையானது புராண காலங்களில் 2 இடத்துல இந்த சிறுமலை பத்தி கூறப்பட்டிருக்குது. ஒன்று வந்து எல்லா மலைகளுக்குமே தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மலைகளுக்கும் பொதுவா சொல்லக்கூடிய ஒரு புராண கதை என்னன்னா, ஹனுமன் சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து வரும்போது அதுல இருந்து கீழே விழுந்து உண்டான மலைதான் இந்த மலை அப்படின்னு எந்த மலைக்கு போனாலும் ஒரு ஹிஸ்டரி இருக்கும். அதே ஹிஸ்டரி தான் இங்க இருக்கவங்களும் சொல்றாங்க. ஸோ அந்த வகையிலே சிலப்பதிகாரத்துல இந்த சிறுமலையை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. எப்படின்னா, கண்ணகி கோவலனை அழைச்சிட்டு மதுரைக்கு போனது இந்த வழியாக தான் போனாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த சிறுமலை வரலாறுல அகஸ்தியர் கூடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல என்ன அப்படின்னா, அந்த காலத்துல அகத்திய மாமுனி தவம் செய்த இடமா. இந்த மலையே வந்து வெள்ளி மலை போல் காட்சி கொடுத்திருக்கு. வெள்ளியால் ஆன ஒரு மலை தான் இது. ஆனா கலியுகத்துல மனிதர்கள் அவதாரம் எடுத்து இந்த மலையை வந்து இந்த மலையை அபகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு அவங்களுக்கு அந்த காலத்திலே புராண காலத்திலே சொல்லப்பட்டதனால் இந்த வெள்ளி மலையை கல் மலையாக மாத்திட்டாரு அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. இந்த சிறுமலையில அதை எப்படி சொல்றாங்கன்னா, இந்த மலையில் உள்ள வெள்ளிமலை முன்னாடி வந்து வெள்ளியால் ஆனதா கூறப்படுகிறது. கலியுகத்துல மனிதர்களின் அழிவு செயல்களை கண்டிப்பா தடுக்கிறதுக்கு அகஸ்திய மாமுனி இந்த மலையை கல்மலையா மாத்திட்டாருன்னு சொல்றாங்க. வரலாற்றுல சிறப்பு முக்கியது மட்டும் இல்லாம தரைமட்டத்திலிருந்து 1600 அடி உயரத்துல மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதியாக இந்த சிறுமலை அமைந்திருக்கு. இங்க பல்லுயிர் வளம், அதாவது இங்க இந்த அடர்ந்த காடுகள்ல மருத்துவ மூலிகள் நிறைய இருக்கு. அதோட காட்டுப்பன்றி, சோம்பல் கரடி, சிறுத்தை, மான் மற்றும் நிறைய உயிரினங்கள், பறவை இனங்கள் இங்க இருக்கிறதா நம்பப்படுது. இந்த உள்ளூர் வாசிகளும் அதையே உறுதிப்படுத்துறாங்க. 18வது கொண்டை ஊசி வளைவு, அதுதான் வெள்ளிமலை சிவன் கோவில். அப்புறம் செல்வி கோயில் முனைன்னு ஒரு இடம் இருக்கு. இங்க நிறைய மழை காலத்துல ஏகப்பட்ட இயற்கையான அருவிகள் தோன்றுமா. அதோட சுவடுகள் நிறைய இருக்கு. இந்த சிறுமலைக்கு என்ன மற்றும் ஒரு சிறப்புனா, இங்க விளையக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழ வகைகள் அது ரொம்ப சிறப்பா இருக்கு. நிறைய கடைகள்ல இந்த சிறுமலையில விளையக்கூடிய பழ வகைகளை நிறைய கடைகள்ல வச்சிருந்தாங்க. நாங்க இடைவேளையில தேநீர் குடிக்கணும் அப்படின்னு டீ சாப்பிடறதுக்காக நாங்க பைக் ஸ்டாப் பண்ணி ஒவ்வொரு கடையிலையும் இந்த மலையில இருக்கக்கூடிய இந்த காய்கறியையும் பழ வகைகளையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது.
இங்கே நான் ப்ளூ ஹில் புனித மலையரசு மாதா இறைவேண்டன் என்னப்பா. ஓகே, அங்க இருக்கு பாருங்க சிவன் கோயில், அதான் நினைக்கிறேன் மேல இருக்குல்ல. சரிங்க பாருங்க இதாப்ல. சரிங்களா? சரிங்க போலாமா? ரோடு இருக்கா அக்கா? சிவன் கோயில் எங்க இருக்கு? இந்த ரோட்ல ஸ்ட்ரைட்டா போலாம், இந்த ரோடு போலாம். இதுல போயிட்டு இங்க திரும்பணுமா? ஜாயிண்ட் ஆயிடும். கோயில் திறந்துருக்குமாக்கா? சரி சரி, ஓம் நமஸ்தே. மாரியம்மன் இருக்குங்களா? ஊருக்குள்ள கூட்ட முடியும். ஊரு அம்பாள் கோயில் போவோம். அது ஃபுல்லா கவர் ஆகுது. எந்த ரோடு இருக்குங்க? அதுல இருந்து வந்திருப்போம். டீயா இருக்கு. ரொம்ப நன்றிண்ணே. அதிக மலையா? சிவன் கோயில் எப்படி போறது? ஸ்ட்ரைட்டா இவ்வளவு ரோடு கொஞ்சம் இவ்வளவு பெரிய ஊர் இருக்கு. இவ்வளவு பெரிய ஊர் இருக்கு. திருமலைன்றாங்க. முடக்கத்தா சோலை அருள்மிகு வெள்ளிமலையாண்டி சித்தர் கோயில் இருக்கு. வெள்ளிமலையாண்டி திருக்கோயில் செஞ்சுட்டு இருக்கு. இந்த அதான் நினைக்கிறேன். கோயில் எங்க இருக்கு இந்த கோயிலு பிரதர்? உள்ள இருக்கு. வரப்பா வரப்பு பாப்போம். முதல்ல போய் சேகர் பார்த்தோம். இருக்கார்ல நந்தவனம். பைக் எடுத்துட்டு போயிருந்தா என்ன இருக்கும்? நன்றி கோட்டை. வாட்சிங் டவர்ல இருந்து கிளம்பி சிவபெருமான் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரத்துக்கு மேல எங்களுக்கு சுத்தமாயிடுச்சு. வர வழியில ரோடு ரொம்ப சுமாரா தான் இருந்தது. ஆஃப் ரோடு பைக் ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரோடு ரொம்ப பிடிச்சிருக்கும். நமக்கு தான் என்னமோ இந்த ரோட்ல ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சது. ஆனா இங்க இருக்கிறவங்க பெரிய ஆஃப் ரோட் பைக் எல்லாம் வச்சிருக்கல. எல்லாமே ஸ்கூட்டர் டைப் ஆஃப் வெஹிக்கிள் தான் வச்சிருக்காங்க. எல்லாருமே இங்க ஸ்கூட்டர் மாதிரி வண்டி தான் வச்சிருக்காங்க. அதுலதான் அவங்க 200-300 கிலோமீட்டர் வேகத்துல ஓட்டுறாங்க. அவங்க போற புழுதி நம்ம மேல பயங்கரமா அள்ளி வாரி இறக்குது. ஒரு வழியா நாங்க டீ கடையை கண்டுபிடிச்சாச்சு. இந்த டீ கடையில இங்க இருக்கக்கூடிய பழங்கள் ரொம்ப, இந்த டீ கடையை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா 6 மணிக்கு மலையடி வாரத்துல கிளம்ப ஆரம்பிச்சோம். நாங்க மேல வந்து சேர்றதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. அவ்வளவு தூரம் சொல்ல முடியாது. ஆனாலும் நாங்களும் நிறைய இடங்களை நிப்பாட்டி நிறைய இடங்கள் பார்த்துட்டு வர்றது ஒரு காரணம். நிறைய மக்கள்கிட்ட பேசிட்டு வந்தது 2வது காரணம். ரோடு மிகவும் மோசமா இருந்தது 3வது காரணம். அதோட இல்லாம இந்த மலையை ரசிச்சு பாக்குறதுக்கு போதுமான டைம் இல்ல. அதனால பைக் ஓட்டி வந்த டயர்டுல இந்த சேர்ல உட்காந்தாச்சு. டீ ஆர்டர் பண்ணிருக்கோம். இஞ்சி சுக்கு போட்டு பால் இல்லாத இந்த மலைக்கே பிரத்யேகமான டீ தான். அதனால அந்த டீயை குடிச்சிட்டு எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, அதாவது இந்த பகுதியில பார்க்கக்கூடிய காட்சிக்கு பின்புறம் உள்ள மலை தான் வெள்ளிமலை. அந்த மலையடி வர்றதுக்கு கீழே தான் சித்தரோட ஜீவசமாதி இருக்கு. அவங்கள வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த மலை பயணமானது ரொம்ப கஷ்டமாவும் இருக்காதுன்னு சொல்றாங்க பழக்கப்பட்டவங்களுக்கு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குன்றனால அந்த அளவுக்கு டயர்ட் தெரியாது. அதனால எங்களோட பயணத்தை தொடர போறோம். இந்த பதிவுல இதோட முடிச்சுக்கிறோம். எங்களோட அடுத்த பதிவுல மலை ஏறி இறைவனை வழிபட்டு கீழே இறங்கின வீடியோவை பதிவிடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.